நான் ஸ்டாலின் ஐயாவே நான் கேக்குறேன். நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க இப்படி லட்சம் நிக்கிறோமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல, என் பரம்பரையா திமுக. எங்க வீட்டுல யாரும் மத்த கட்சிக்கு ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட்ட மாட்டாங்க. திமுக அவங்கன்னு பக்காவே எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைங்க வாழணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு. என் புள்ள வாயும் பேசாது காதும் கேட்காது. அது எங்க போய் உழைக்கும் சொல்லுங்க? ஒரு மனசாட்சி அதிகாரிகள் ரொம்ப அராஜகம். ஒரு பாவம் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க எவ்வளவு இந்த 2000 சரி இந்த இடம் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன வரப்போகுது நாங்க அது கேக்குறோம். எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் யாரு? நான் ஒண்ணு சொல்ல நான் பக்கா திமுக. நாங்க பரம்பரை எல்லாம் திமுக தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க பணமா சொல்லுப்பு. நாங்க அரசாங்கத்துல எதுவுமே எதிர்பார்க்கல. எங்களை நிம்மதியா அந்த இடத்துல எங்களுக்கு இருக்க விட்டா போதும். நான் ஸ்டாலின் ஐயாவே நான் கேக்குறேன். நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க இப்படி லட்சம் நிக்கிறோமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல, என் பரம்பரையா திமுக. எங்க வீட்டுல யாரும் மத்த கட்சிக்கு ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட்ட மாட்டாங்க. திமுக அவங்கன்னு பக்காவே எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எலெக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேயா 10 வருஷமா கஷ்டப்படுறோம். யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. அனுபவிக்கணுமா? நாங்க 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நிக்கிறோம். இங்கே இருக்கிறோம் நாங்க. இப்ப எங்களை வேற எங்கடா போனா புள்ளைங்க இங்க படிக்கிட்டு நாங்க இங்க வேலை செய்யறோம். அதிகாரிகளை கேட்டா கூட நீங்க என்ன கேக்குறது வெளியில போங்கன்னு தள்ளுறாங்க. பொறுப்பாக்கு ஆக்கிரமிப்புன்றீங்க. நாங்க அப்படி இங்க போந்தல இருந்து இங்கே சொல்றோம். அது ஆக்கிரமிப்பு. நாங்க இங்க 6 வயசுல நாங்க இங்க வந்து 50 வயசு ஆகுது. இன்னைக்கு வெளியில போனா நாங்க எங்க போறது? ஒரு கோடி சொல்ற ஒரு இடத்து மாட்டுக்கு ஒரு பங்களா கட்டறான். அத போட மாட்டீங்க. ஆத்துலதான் காசு கட்டுறான். இந்த ஒரு ஆத்துல கட்டுறான். அதுக்கு ரோடு பண்றீங்களா? ரோடா? எங்க எல்லாரும் வெளியே தண்ணி கேட்கறதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. போயிடுறோம். நாங்க போறோம். இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும். என்ன வரப்போகுது? இதுல எங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு ஜனங்க உழைப்பு போட்டு வீடு வாசல் கட்டிட்டு இது இன்னொரு வாட்டி எங்களால கட்ட முடியுமா? ஒரு ஓலை வீடு கட்ட முடியாது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கட்ட முடியாது. மொத்தம் போட்டுட்டு நாங்க இதை நீங்க பாருங்க. இந்த வீட்டை இடிச்சுட்டு எங்களால இன்னொரு வாட்டி கட்ட முடியுமா பாருங்க. பையன் இதுல இருக்கிற பையன் காது கேட்காது வாய் பேசாது. அவன் இன்னொரு வாட்டி போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு எங்க போய் கஷ்டப்பட்டு வீடு கட்ட முடியுமா? எவ்வளவு ஒழுக்கல கூரை வீட்டுல தான் இருந்தோம். என் பிள்ளைங்க வாழணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு. என் புள்ள வாயும் பேசாது காதும் கேட்காது. அது எங்க போய் உழைக்கும்? அராஜகம் பண்றாங்க இந்த போலீஸ் அதிகாரி.